சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிவ சிவ அன்பே சிவம் ஆன்மநேய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இந்த இணைப்பின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பு என்ற பொருளிலே இன்றைய சிந்தனை விருந்தை தொடர்கிறோம். அன்புள்ளங்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான யுகம் எத்தனையோ ஏஐ வரைக்கும் இன்னும் அதை தாண்டியும் பல முன்னேற்றங்களை அடையலாம். ஆனால் இந்த கருவிகளுக்கு எட்டாத பேருண்மைகளை எல்லாம் சரியாக உள்ளுணர்வினாலே தங்களுடைய தவ சக்தியினாலே கணித்து நமக்கு அதனை ஒரு நல்ல ஒரு சிறப்பான மார்க்கமாக யோகமாக வழங்கியது சித்த பெருமக்களும், குறிப்பாக பதஞ்சலி முனிவர் உள்ளிட்ட அத்துணை மகான்களும் தங்களுடைய உள்ளுணர்வினாலே இவற்றை மேன்மையான பலவற்றை உணர்ந்தார்கள், வெளிப்படுத்தினார்கள். அந்த வரிசையிலே தான் யோகம் என்று சொல்லக்கூடியது எங்கே தொடங்குகிறது என்று கவனித்தோமே என்று சொன்னால், யோகம் என்ற சொல் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே காணப்படுகிறது. இணைதல் என்று கூறும். இங்கே நம்முடைய மனம் ஒன்றுதலும் அதற்கான யோகம். அப்படி இந்த மனதின் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய உயிர் உணர்வும், அந்த உயிர் உணர்வை மேன்மைப்படுத்தி உயிரினுடைய மையமாகிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் குண்டலினி என்று சொல்லக்கூடியது. அவ்வாறு உயிர் இயக்க மையம் அது எது என்று சொன்னால், மனிதர்கள் ஆண் பெண் இருப்பாளர் பொருந்துவதாக பொதுவான ஒரு சொல்லாகத்தான் குண்டலினி என்ற சொல் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே அதனை குண்டலினி யோகம் என்று சொல்லுகிறீர்களே. யோகம் என்றால் ஒன்றுதல், குண்டலினி என்றால் என்ன என்ற ஒரு சிந்தனையை எடுப்போமே என்று சொன்னால், எல்லோருக்கும் உடலிலே உயிராற்றல், உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி ரெண்டு ஒண்ணா சமமா போயிட்டே இருக்கு. குழந்தை பருவத்திலிருந்து அறிவு வளர்ச்சியும் வருது, உடம்பினுடைய வளர்ச்சியும் வருது. இந்த உடல் வளர்ச்சியில 16 வயதிலே ஒரு பருவ மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆண் பெண் இருபாலர். அவ்வாறு ஏற்படக்கூடிய பருவ மாற்றங்கள் என்று சொல்லக்கூடியது இயல்பானது. அதாவது பாலுணர்வு தொடர்பான சுரப்பிகள் முறையான இயக்கத்திற்கு வந்து உடலிலே பருவ மாற்றங்கள் ஏற்பட்டு ஆண் பெண் இருபாலருக்கும், குறிப்பாக பெண்ணாக இருந்தால் ஒரு அழகான வார்த்தை நம்முடைய பெரியவர்கள் மனுஷி ஆயிட்டா அப்படின்னா. இந்த மனுஷி ஆயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரையில சிறுவன் சிறுமி என்ற நிலைமையிலிருந்து இப்ப மனுஷன், மனிதன், பக்குவப்பட்ட ஒரு முழுமை பெற்ற மனிதன் என்ற அளவுக்கு வந்தாச்சுங்கிறது அந்த வார்த்தையினுடைய சிறப்பு. அப்ப ஆண் பெண் இருபாலரும்
ஒரு பெண்ணா இருந்தா மனுஷி ஆயிட்டான்னு சொல்லிட்டு, சரி அடுத்த கட்டம் அது முறையா உறவினர்களுக்கு தெரியப்படுத்த நிகழ்ச்சி தான் மஞ்சள் நீர் சடங்கு என்று சொல்லக்கூடிய பூப்பு எய்துதல். அதன் மூலமாக இந்த வீட்டிலே ஒரு பெண் திருமணத்திற்கு தயாராக பூப்பு எய்தியவளாக இருக்கிறாள் என்ற அறிவிப்பை ஊடகமாக சொன்ன நிலை அது. ஆனால் ஆணுக்கு அப்படி சொல்லப்படுவதில்லை. ஆனால் உரிய உடலியல் மாற்றங்களும் குரல் உடைதல் போன்ற மாற்றங்களும் அந்த இள வயதிலே அவனுக்கும் ஏற்படுகிறது, இளைஞனுக்கும். இது நிகழ்ந்த பின்ன சமுதாயத்தில் என்ன சிந்திக்கிறார்கள் என்று சொன்னா, அன்பு உள்ளங்களே, வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைய சிந்தனை வாழ்க்கையினுடைய நடைமுறை இருக்கிறது. உண்டா இல்லையா? ஒரு கிராமத்துல ஒரு பெண் பூப்பை இறந்து விட்டார்னா சரி, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணு. பையன் படிப்பு முடிச்சுட்டான், வேலைக்கும் போற அளவுக்கு ஆயாச்சுன்னா சரி, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணுமா. இந்த திருமண வாழ்க்கைக்கு நடத்துவதற்கு அங்க அடிப்படையாக எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஆண் பெண் இருபாலாருக்கும் உடலிலே ஏற்படக்கூடிய செக்சுவல் கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பால் சுரப்பிகள், அந்த பாலுணர்வு சுரப்பிகள் அது முறையாக இயங்குகின்ற ஒரு ஆரம்பம் தொடங்கி அதனுடைய முதிர்ச்சிக்காக ஒரு காலம் எடுக்கணும் இல்லையா? உள்ளுறுப்புகள் எல்லாம் பக்குவம் பெற வேண்டும், முதிர்ச்சி பெற வேண்டும். அப்ப அதற்காக ஒரு காலம் விட்டுட்டு இப்ப அந்த செக்சுவல் கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய பால் சுரப்பிகள்ல உற்பத்தியாக கூடிய சுரப்பு நீர் நாம் அறிவோம். அதுதான் ஆணாக இருந்தால் விந்து சக்தி என்றும், பெண்ணாக இருந்தால் அண்ட சக்தி அல்லது நாதம் என்றும் பெயர். ஏனென்றால் இந்த வித்து என்று சொல்லக்கூடியது காமன் வேர்டு இல்லையா? வித்து, விதை என்று சொல்லக்கூடியது ஒரு பொதுவான சொல். அந்த வித்து எப்படி ஒரு தாவரத்திற்கு, அது நெல்லாக இருக்கட்டும் மாங்கனியாக இருக்கட்டும், அதை ஒன்று புசித்து அந்த தாவரத்தினுடைய வித்தாகிய விதையை ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். இன்னொன்று, விதை நெல்னு எடுத்து வைப்பாங்க, நல்ல அடுத்த வருஷத்துக்கு விதைக்கிறதுக்காக நல்ல தரமான விதைகளை தேர்வு செய்து எடுத்து வைப்பாங்க எல்லா வகையான பயிரிடலும். அப்ப அந்த வித்து தரமாக இருக்க வேண்டும் என்று நல்ல விதையை எடுத்து வைப்பது எப்படி வழக்கோ மரபோ, அது கிரியேட்டிவ் பர்பஸ். அது விவசாயம் பண்ணும்போது நல்ல ஒரு தென்னந்தோப்போ மாந்தோப்போ அல்லது கனிகளினுடைய விருட்சங்களோ மரங்களோ அல்லது விவசாய நெல் கோதுமை இது போல என்ன பயிரிடுகிறோமோ, ஆக மொத்தத்துல வித்து என்று சொல்லக்கூடியது எப்படி அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டி, ஆற்றலை உள்ளடக்கிய ஒரு பொருள் என்பதை நாம் உணர முடிகிறோம். அப்படி அந்த ஆற்றல் உள்ளடக்கிய ஒரு பெருநிலை, அதனை வெளிப்படுத்துவதற்காக விவசாயத்திற்கு பயன்படுத்த அறிந்திருக்கிற நாம், அதாவது ஒரு தாவரத்தினுடைய விதையை அடுத்தா போல உணவுக்காக மீண்டும் விவசாயம் பண்றதுக்கு தெரிஞ்ச நாம எல்லாத்தையும் சாப்பிடுறது இல்லை, அல்லது எல்லாவற்றையும் விதைத்து விடுவதும் இல்லை. அப்ப ஓரறிவுடைய தாவரத்தினுடைய வித்தாகிய அந்த ஜீவசக்தியை உள்ளடக்கிய விதை எப்படி அடுத்து விவசாயத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு கல்டிவேட் பண்றதுக்கு வேணும், அதை சாப்பிட்டு எனர்ஜிக்கும் வேணும், நமக்கும் வேணும், மிருகங்களும் சாப்பிடணும் அப்படின்னு ரெண்டு பர்பஸ்ல பயன்படுத்த தெரிஞ்ச நாம மனிதர்கள்
நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய விந்துநாதம் பெண்களுக்கு அண்ட சக்தியாக, அதாவது ஆங்கிலத்தில் அதனை ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டாக ஆண் பெண் இடத்துல மலர்ந்திருக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றலை கல்யாணம் பண்ணி வச்சிடும். வயசுக்கு வந்தாச்சா, ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா கல்யாணத்தை பண்ணு. உரிய வயது வந்தோடனே கல்யாணத்தை பண்ணணும். கல்யாணம் பண்ணி ஆச்சா, வயசுல ஒரு புழுபூச்சி இல்லையா, இப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பும் போக்கும் வருது. ஆனால் அதே வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலைன்னு ஒண்ணு உண்டு. எப்படி விதையை சமைத்து உண்டு ஆற்றலாக மாற்றி கொள்ளுகிறோம் உணவாக்கி, அதே போல நம்முடைய வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை, அதுதான் யோகம் என்று சொல்லக்கூடியது. அந்த வித்து சக்தியினுடைய பெயர் ஆணுக்கு விந்து ஸ்பெர்ம் என்றும், பெண்ணுக்கு நாதம் என்று, அதாவது ஓவரின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறது. அதனுடைய பொதுவான துறை சொல் தான் குண்டலினி சக்தி என்று சொல்றது. நான் என்ன கேட்கிறேன், நாம இப்ப இன்னைக்கு எதை சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மிடத்துல அப்படி குண்டலினி சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது விந்துநாதம் தான். அது அடுத்த ஜெனரேஷன்ல பிள்ளைபத்துக்கு மட்டும் இல்லை, பிள்ளைபத்துக்கிறதா இருந்தா அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குவது மட்டுமே நோக்கமாக இருந்தால், அது எத்தனையோ 100 உயிரணுக்களை ஆணானவன் வெளிப்படுத்துகிறார். அதுல ஒன்றே ஒன்று முதிர்ச்சியும் பக்குவமும் ஆற்றலும் உள்ள ஒன்றுதான் அங்க போய் சினை முட்டையோடு சேர்ந்து கருதரிக்கிறது என்ற விஞ்ஞானத்தை நாம் அறிவோம். ஆனால் எப்போது உடலிலே உற்பத்தி ஆகி கொண்டு இருக்கக்கூடிய விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய வித்து சக்தியை ஏன் பொது சொல்லாக குண்டலினி என்று உருவகப்படுத்தினார்கள் என்று சொன்னா, பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்திற்கு அடிப்படை நூலாகிய பதஞ்சலி யோக சூத்திரம் அமைத்தார் என்பதை நம்ம அறிவோம். அப்ப அந்த யோக சூத்திர நூல்ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, மனிதன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு வழிநெறிகளாகிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற நிலைகளை பற்றி பேசுகிறது பதஞ்சலி யோக சூத்திரம். எனவே எவையெல்லாம் செய்யத்தக்கன என்று புரிந்து நல்லதை செய்வதும், எவையெல்லாம் தவிர்க்க வேண்டிய தீயவை என்று புரிந்து அவற்றை கைவிடுவதும் இயமம், நியமம் என்று பிரிக்கப்பட்டது. அடுத்து ஆசனம் என்பது சிட்டரக்ட் இன் எ பொசிஷன். கூட யோகா டேன்னு சொன்ன உடனே யோகாசனங்களை மேடையில செய்துட்டு யோகா டே கொண்டாடிட்டு ஆகாது. அது உடலுக்கு ஒரு பயிற்சியாகவும், அதனோட மூச்சுக்கு ஒரு பயிற்சியாகவும், மனதுக்கு ஒரு பயிற்சியாகவும், மூன்றின் ஒருங்கிணைந்த தன்மை தான் யோகாசனத்தினுடைய தனிக்கிறது. அப்போ ஒருத்தவங்க சர்வாங்காசனம் செய்யறாங்கன்னு சொன்னா மூச்சு எப்படி இருக்கணும், மனம் எப்படி பிடரியில் இருக்கணும், கண் எப்படி காலினுடைய கட்டைவிரலை பார்த்து இருக்கணும், இப்படி உடம்பினுடைய பாஸ்டர், மனதினுடைய நிலைப்பாடு, கண் எப்படி இருக்கணும், பார்வை, இப்படி அனைத்தையும் ஒருங்கிணைந்து பேசப்பட்ட ஒன்றுதான் அந்த யோகா என்பதுல, யோகாசனங்கள் என்று சொல்லக்கூடியதுல வெகு சிறப்பாக விளக்கப்படுகிறது. அப்ப அந்த யோகாசனங்களோடு விட்டுவிடவில்லை. அதுக்கு மேல எதை பேசுகிறார்கள் என்று சொன்னா, இயமம், நியமம், ஆசனம் கடந்து பிராணாயாமம் என்பதை பேசுகிறார். பிராணன் என்றால் மூச்சை குறிக்கும். நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்ப டக்குன்னு ஒருத்தரை மூச்சு விட முடியாம தடுத்தாச்சு, மூக்க பிடிச்சாச்சு. இப்ப பேசுங்க சார், அப்புறம் என்ன செய்தின்னு கேட்டா பேசிட்டு இருப்பாரா? சகஜமா என்ன சொல்லுவாரு, முதல்ல மூக்க விடுங்க, மூச்சு விடணும், திணறுது அப்படின்பா.
எப்படி அவ்வளவு மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கிறதோ அது போலத்தான் மூச்சானது உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் இடகலை பிங்கலை என்று இங்கே உள்ள உடலிலே உள்ள நாடிகளை பற்றி பேசினார்கள். சைவ சித்தாந்தத்திலே கூட நாம் அறிவோம் தச நாடிகள் என்று வருகிறது. இந்த தச நாடிகள்ல முக்கியமானது 3 தான். இடகலை என்று இடது பக்கம் மூக்கின் வழியாக இயங்குகிற மூச்சு, சூரியகலை என்று சந்திரகலை சூரியகலை, இடகலை பிங்கலை. அப்ப சூரியகலை என்பது வலது நாசியின் மூலமாக இயங்குகின்ற மூச்சுகள் அன்புள்ளது. அப்படி இரண்டின் மூலமாக இயங்கக்கூடிய அந்த மூச்சை நாம கவனித்து உள்ளே இழுப்பதும் வெளியே அனுப்புவதும் என்று சொல்லக்கூடிய பயிற்சி செய்யும் போது மூச்சும் மனமும் ஒன்றிணைகிறது என்று கண்டார்கள். அதைத்தான் பிராணாயாமம் என்று சொன்னார். இப்ப அந்த அஷ்டாங்க யோகம்னு பதஞ்சலி முனிவர் சொன்ன பேருண்மையில யாரெல்லாம் யோகா பயின்று இருக்கீங்க? ரொம்ப சந்தேகம் தான். யாரெல்லாம் மூச்சு பயிற்சி பண்றீங்க? ரொம்ப சந்தேகம் தான். யாரெல்லாம் உங்களுடைய உடம்புல குண்டலினி சக்தி இருக்கு, ஒரு நல்ல இளைஞன், ஒரு 20-25 வயசு ஆயிடுச்சு, அந்த இளைஞன் 2 பேருக்கும், அந்த பெண் ஆண் இருவருக்கும் அந்த வாலிப பருவத்திலே உங்களுடைய உடலிலே குண்டலினி சக்தி என்று ஒன்று இருக்கிறது. அதன் பெயர் விந்துநாதம். அது செக்சுவல் கிளாண்ட்ஸை மையமா வச்சு உற்பத்தி ஆகி நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டினுடைய இறுதி பகுதியாகிய மூலாதாரம் என்ற இடத்துல அமைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி பேசியதுதான் பதஞ்சலி முனிவருடைய குண்டலினி யோகத்தை பேசிய யோகம். இப்ப இந்த யோக முறைகளை பல பெரியவங்க சித்தர்கள் முதலாக, குறிப்பாக அந்த நாள்ல வாசியோகம்னு இன்றைக்கும் இருக்கிறது. அததான் பெருவாரியாக சித்தர்கள் மரபாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த நம்முடைய முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதியாகிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி கனல் என்று சொன்னார்கள். அது கனல்னா ஹீட், வெப்பம், ஆற்றல், எனர்ஜி, பவர். அந்த பவர் அந்த முதல் மையத்திலே செக்சுவல் கிளான்ஸை மையமா வச்சு அங்கேயே இருந்துருச்சுன்னு சொன்னான். இப்ப அதான் நடக்குது. யார் அத ஆதாரங்களை கடந்து மேல கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றதே இல்லை, பயிற்சி பண்றதே இல்லை. ஆனா மேல கொண்டு வரணுங்கிறத அடிப்படையா வச்சுதான் யோக நூல்கள்ல ஸ்பர்ச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை என்று சொன்னார். இப்ப முறையாக யோக தீட்சை பெற வேண்டும் குருவின் மூலமாக என்று எத்துணை பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் புரிந்திருக்கிறார்கள். இதான் நம்ம முன்வைக்கிற கேள்வி. அப்ப 25 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதும், கல்யாணம் ஆன உடனே இன்னும் வயசுல புழு பூச்சி வல்லியா புள்ளகுட்டி பெற்றுக்கணுங்கிறத மட்டும்தான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சிந்தனையாக பகுக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஒரு உயிரணுவும் ஒரு விந்தணுவும் ஒரு நாதமும் சேர்ந்து ஒரு சிறை முட்டை உருவானால் ஒரு குழந்தை வந்துவிடும் என்ற கலாச்சாரம் இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதே வித்து சக்தியை எவ்வாறு என்று முந்தையோர்கள் கணித்தார்கள். அதாவது நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து உணவாகி அந்த உணவிலிருந்து என்ன ஆகுது, உள்ள போய் டைஜஷன் ஆகி ரசம் ஆகிறது. அதை பிரித்தெடுத்து அதுல இருந்து சக்தி அது என்ன ஆகுது, ரத்தத்தோட கலக்குது. அங்க போய் கொழுப்பு பகுதி எங்க சேரணுமோ அங்க சேர்ந்து அதுவும் சேமிக்கப்படுகிறது. அப்ப உணவிலிருந்து ரசமாகி ரத்தமாகி கொழுப்பாகி தசையாகி அப்புறம் எலும்பாகி எலும்புக்குள்ள மஜ்ஜையாகிறது இல்லையா? இப்ப என்வி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், அந்த எலும்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை உண்ணத்தக்கது, சிறப்பானது என்பதை அறிந்திருப்பார். அப்ப அதனுடைய
மேம்பட்ட ஒரு நிலைதான் இங்கே பேசப்பட வேண்டியது. குண்டலினி சக்தியினுடைய தனிச்சிறப்பாக என்னன்னு சொன்னா, உணவிலிருந்து ரசமாகி ரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி எலும்புக்குள்ள மஜ்ஜையாகி மூளையாகி விந்துநாதம் என்றாகிறது. அப்ப ஆணுக்கு அது விந்து சக்தியாகவும் பெண்ணுக்கு நாதமாகவும் மாற்றம் பெற்று அந்த சேமிக்க வேண்டிய வகையில அந்த செக்சுவல் ஆர்கன்ஸ்ல முறையா இருக்கிறதும், பெண்களுக்கு அது பீரியாடிக்கலா மாதம் ஒரு முறை டிஸ்சார்ஜ் ஆகிறதும் நாம் அறிந்த ஒன்றுதான். ஆண்களுக்கு அந்த வித்துப்பை நிரம்பிய உடனே அது ஒரு எழுச்சி ஏற்படும், அது இந்திரிய ஸ்கலிதம் ஏற்படும் என்று முந்தையோர்களும் சொல்லுகிறார்கள். அது இயல்பான ஒன்றுதான். அதை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு தூங்கும் போதே இந்திரியம் வெளியாகிறதா, நீங்க ரொம்ப ஆபத்தானவர்கள், உனக்கு எனர்ஜி எல்லாம் போயிடுச்சுன்னு பயமுறுத்துறத வச்சிருக்காங்க. அது தேவையே இல்லை. ஆனாலும் அந்த அந்த 7 தாதுங்கிறதே இப்ப எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்க சமுதாயத்துல? நான் கேட்கறது பதில் சொல்றேன். 7 தாதுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. ரசமாகி ரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி மத்தியாகி மூளையாகி விந்துநாதமாகிறது. 7 தாது பார்த்துட்டோம்னா 7 தாது இருக்குன்னு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறோம்? அறியவில்லை. அதை பேசியதுதான் குண்டலினி யோகத்தின் தனிச்சிறப்பு. சித்தர்கள் பேசியிருக்கிறார்கள், திருமந்திரம் பேசியிருக்கிறது, வாசியோகத்தை பற்றி பேசிய பெரியவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு விநாயகர கோவில்ல ஔவையார் பாடுறாங்க. சித்தர் பாடல்கள்லையும் வாசியோகத்தை பற்றி வருகிறோம். எனவே யோகா பண்ணி மூச்சு பண்ணி எதுக்காகன்னா, இப்ப எப்படி துருத்தி வச்சு ஊத ஊத அந்த காற்று ஊதப்பட்ட கீழே இருந்து அந்த நெருப்பு கணன்னு எரிஞ்சு ரெடி ஆகுது. அந்த துருத்தி வச்சு ஊதுறத நிறுத்தின உடனே நெருப்பு ஆத்து போகுது இல்லையா? அப்ப தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருக்கணும். அததான் வாசியோகம் பேசுகிறது. இங்க மூச்சினை உள்நடத்துதல், மூலாதாரம் டு ஆகினை. என்ன மூலாதாரம் டு ஆகினைங்கிறது இதை எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம்? அன்பர்களே, இன்றைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முதல்ல செக்சுவல் கிளான்ஸ், அதை ஆதாரங்களா சொல்லும் போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொன்னார்கள். அப்புறம் மணிப்பூரகம் என்பது தொப்புளை குறிக்கும், அநாகதம் என்பது நெஞ்சு மையத்தை குறிக்கும், விசுக்தி என்பது தொண்டை மையத்தை குறிக்கும், ஆகினை என்பது புருவ மையத்தை மத்தியை குறிக்கும். புரியுதா? அப்ப இதெல்லாம் ஏன் சக்கராசுன்னு சொன்னாங்க? there are 6 centers are there அப்படின்னாங்க யோக நூல்கள்ல. அப்படி அந்த 6 ஆதாரங்கள்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஆதாரங்களை பேசுறோம் இல்லையா? ஆனா this 6 centers are nothing but glandsங்கிற பேருண்மையை நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா இப்ப ஒருத்தனுக்கு உடம்பு வளர்ச்சி மிகையாக இருக்கிறது, டாக்டர்கிட்ட போனா வாக்கிங் போக சொல்லுங்க, பிசியோதெரபிக்கு வர சொல்லுங்க, அவனுக்கு தைராய்டு அதிகமா வேலை செய்யுது, அதனாலதான் ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்துட்டு போறான் அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு அது சரியா தைராய்டு வேலை செய்யலைன்னா உடல் வளர்ச்சி குறைவா குட்டையாவே இருப்பாங்க. அதையும் பார்த்தது. அப்ப இது போன்ற கிளான்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சரியா சுரக்காததும் அதிகமா வேலை செய்யறதும் ரெண்டுமே முரண்பாடு தான். அப்ப முறையாக இயங்குறதுன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப முதல் 2 செக்சுவல் கிளான்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா? அப்புறம் வயிற்றுல அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, இங்க மார்புல தைமஸ் கிளாண்ட் இருக்கு, இங்க கழுத்துல தைராய்டு பாராதைராய்டுன்னு இருக்கு. நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, விஞ்ஞானம் தெரிஞ்சவர்கள் தான். நாம் இப்ப தைராய்டு ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க இல்லையா? டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொன்னாரு அந்த ஆளுக்கு தைராய்டு ப்ராப்ளமா அப்படின்னு சொன்னார். அதே போல இந்த உடலிலே இருக்கக்கூடிய மண்மையம் மூலாதாரம், அங்க சாயல் மலம் பெறுகிறது இல்லையா? நீர் மையம் சுவாதிஷ்டானம், நெருப்பு மையம் மணிப்பூரம். அதாவது அங்கே நீர் பிரிகிறது, இங்கே நெருப்புக்கு ஒரு மையம், அதாவது
இது ஒரு பாட்டுல கூட வரும், யாவரும் வயிற்றில் கட்டி கொண்டிருப்பார் ஒரு கணப்புன்னு. காஷ்மீர்ல குளிர தாங்கிக்கிறதுக்கு கம்பளிக்குள்ள வயிற்றுக்கு நேரா கணப்பு சட்டியை வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. காரணம் என்னன்னா, கை கால் சில்லிட்டு போறது வேற, மூக்கு காது எல்லாம் சில்லிட்டு போறது வேற, ஆனா வயிறு தான் மெயின் பிளேஸ். இப்போ வயிறு வெப்பத்துக்கு ஒரு மையம் என்று கண்டார்கள். அதுக்கு பேரு மணிப்பூரகம் என்று முந்தையவர்கள் முறையாக சொன்னார். அப்போ அங்க இருக்கக்கூடிய மணிப்பூரக முறையா இயங்குனா வெப்பத்தை காபந்து பண்ணி பத்திரமா வச்சு அதை உரிய வகையில பயன்படுத்தும் விஞ்ஞானம் நடைபெறும் என்று கண்டார். அதே போல காற்று மையம் இது. இங்க என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும், நுரையீரல் இருக்கிறதா இல்லையா? அப்ப அந்த நுரையீரல் என்பது முறையாக இயங்குறதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணு, ரேசகம், பூரகம், கும்பகம் என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம் பண்ணு, அதுலயே ஹடயோகம்னு வேற இருக்கு. இப்படி மூச்சினோடு தொடர்புடைய பயிற்சி முறைகளை சொன்னாங்களே. இப்ப எத்தனை பேருக்கு கொரோனா பீரியட்ல அந்த நோய் தன்னை பாதித்தாலும் அதிலிருந்து மீண்டெழுவதற்குரிய ஆற்றல் இருந்ததுன்றது சந்தேகமா இருந்ததுனால தானே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அந்த கபசு இது குடிநீர், நிலவேம்பு கஷாயம் குடிநீர் குடிங்கன்னாங்க. என்ன காரணம்னா, அந்த இம்யூனிட்டிய நுரையீரலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யாதவர்கள் பலர் கொரோனா பீரியட்ல மாண்டு மடிந்தொழிந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப நல்ல மூச்சை உள்ள வாங்கி வெளியே வர்றத முறையான பயிற்சியா செய்யணுங்கிறதுக்கு தான் ஆசனாஸ் சொன்னாரு பதஞ்சலி முனிவர். நம்ம ஆசனா யாராவது பண்ணமா? பண்ணல. பிராணாயாமம் பிரத்யாகாரம் மூச்சு பயிற்சி பண்ண சொன்னாங்களே, பண்ணமா? அதுவும் பண்றதில்லை. அப்பத்தான் என்ன ஆகுது, இந்த ஆராதாரங்களை கடந்து ஆற்றலை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு இப்ப கூட இந்த தலைப்பை பற்றி பேசுகிற போது ஒரு அன்பர் என்னிடத்துல குறிப்பிட்டார், குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி கொண்டு வர்றதுக்கு பயிற்சி பண்ணணும்னு இல்லையே, அது இயல்பாகவே மேலெழுந்து விடுமே என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். நானும் அதனை உடன்படுகிறேன். எப்படின்னு கேட்டா, இப்ப முறையான பயிற்சி, யோக பயிற்சி எதையும் செய்யாதவர்களுக்கும் குண்டலினி யோக தியானம் செய்யாதவர்களுக்கும், ஆனால் இயல்பாகவே ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு நல்ல காப்பியத்தை ஏற்றக்கூடியவர், பாட்டு எழுதுறவங்க, கூர்ந்து சிந்திக்கிறவங்க, நுணுகி சிந்திக்கிறவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே என்ன ஆகும்னா, இங்க பூர்வ மத்திய வேலை செய்யும். இப்ப ஏதாவது பேசும்போது சொல்லுவோம், அடாடா நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு இங்க தட்டுமா. அப்படின்னா என்னன்னா, இங்க நெற்றி பொட்டுல தான் அந்த இயக்க மையமாகிய பிட்ரூட்ரி கிளாண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சிருந்தாங்க. அப்ப உருவமத்தியில இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி கிளாண்டு தான் மன இயக்கத்துக்கான மையம் என்று கண்டார். ஆனா இங்க அதுக்கான அடையாளமாக பொட்டு வைக்கிறதோ, விபூதி இடுறதோ, திருமண் அணிந்து கொள்வது, நாமும் போட்டுக்கிறதோ, அதை இன்றைக்கு ப்ராப்பரா செய்யறாங்களே தவிர, இங்கே நான் புருவமத்தியிலே உணர்வை பெற்றேன், பெறுவேன், பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பேராண்மையை பெற்றிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. அப்ப அதனால்தான் குண்டலினி சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தலைப்பாக வகுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இப்ப முறையாக பயிற்சிகளை செய்து அந்த விநாயகர் கோயில் எப்படி மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும், கால்னா வாசியோகம், காலால் எழுப்பும் கருத்தறிவித்தின்னு விநாயகர் கோயில்ல அவையார் பாடினது உண்மை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? விநாயகர் கோயிலை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஔவையாரை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராசியும் ஒத்துக்கணும் இல்லையா? அங்க போய் வெளியில மூலாதாரம் அமர்ந்தாய் போற்றி, மணிப்பூரகம் நின்றாய் போற்றி, அநாகதம் விசுக்தியிலே அமர்ந்தாய் போற்றி, ஆகினி சக்கரத்தில் நின்றாய் போற்றின்னு போற்றின்னு பாட்டு பாடிட்டு வந்தா சரியா வராது. ஆக்சுவலி ஒவ்வொரு மையங்களா கடந்து ஆற்றலை மேல கொண்டு வர வேண்டியது நம்முடைய பயிற்சியாகவும் மறைபொருளாக கொடுத்தார்கள். அதுக்கு உரிய மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இல்லையா, நாடி சுத்தி என்று பெயர், இதெல்லாம் பயிற்சிகளை கொடுத்தார்.
இப்படி பயிற்சியே செய்யல என்னாலும் முறையாக ஒரு பீஜாட்சரங்களோடு கூடிய, அதாவது பிரணவம், ஓங்காரம், ஒரு பீஜாட்சரங்களோடு கூடிய மந்திரத்தை, இப்ப அது ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவாய, ஓம் விக்னேஸ்வராய, ஓம் நமோ நாராயணாய, புரியுதுங்களா? இப்ப ஓம் வருது, அந்த இறை நாமம் வருது. அப்போ முறையாக ஜபிக்கிற போது ஓ என்ற உயிரெழுத்து குண்டலினி சக்தியை உந்தி சக்தி மேல கொண்டு வரும்னு கண்டார்கள். ஏன்னா தட் வைப்ரேஷன் வி கேன் ஃபீல் தட், அது நம்ம உடம்புல மூலாதாரத்துல இருக்கிற ஆற்றலை மேலே கொண்டு வராத போது புலன் கவர்ச்சியில மட்டும் மனுஷன் வாழலாம். ஏன்னா கண்ணுக்கினிய காட்சி எங்கே, நாவுக்கினிய சுவை எங்கே, காதுக்கினிய இசை எங்கே, இப்படி புலன் வாழ்க்கை மட்டுமே வாழ்வது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய யதார்த்தமான நிலையாக இருக்கிறது என்றாலும் கூட அதையும் கடந்து நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, புலன் வழி செலவுக்கு மட்டுமே உயிராற்றலை பயன்படுத்துறது தவறு. அதை யோக நூல்கள் எல்லாம் சொல்லுது, 6 ஆதாரங்களை கடந்து புருவ மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்த பயிற்சி செய் என்று மறைபொருளாக சொன்னார்கள் சித்தர்கள், மகான்கள், சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஞானியர்கள், தபஸ்வி. ஆனா இப்ப அதை ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நாம தெரிஞ்சிருக்கோமா? சரி, நாம தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, ஒரு 25 வயசுரிய ஒரு ஆணோ பெண்ணோ இந்த குண்டலினி யோகத்தை தெரிஞ்சிருக்காங்களா? குரு மத்தியில குண்டலினி சக்தியை பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிஞ்சிருக்காங்களாங்கிறத இன்றைய தலைப்பினுடைய நோக்கமாக அமைத்திருக்கிறோம். சரியா? அதனால அன்பர்களே, அப்ப கோயில் வழிபாட்டிலையும் குண்டலினி எழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முறையாக மந்திரங்களை நீண்ட காலம் சொல்லுகிற போதும் குண்டலினி எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், சௌந்தரிய லகரி, காயத்ரி மந்திரம் போன்ற மந்திரங்களை முறையாக ஓங்காரத்தோடு சொல்லி 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 ரிப்பீட் பண்ணி இங்க அந்த வைப்ரேஷனை நல்ல உடம்புல மேம்படுத்தி கொண்டவர்களுக்கும் குண்டலினி சக்தி தானே எழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் உண்டு. என்னுடைய பாட்டியார் அப்படிதான் 23 வயதுல கணவன் இறந்த உடனே காவி எடுத்துக்கிட்டவங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஆற்றல் தேக்கப்பட்டு பயிற்சிகள் முறையாக மந்திரங்களும் பூஜைகளும் யோகாவும் எல்லாம் செய்ய செய்ய மூலாதாரத்திலிருந்து குண்டலினி எழுந்து மேல அனுபவங்கள்லாம் கிடைச்சு அவங்க பேசியிருக்காங்க. அப்ப மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி 6 ஆதாரம் கடந்து மேல கொண்டு வரணுங்கிறதுக்கு அடையாளத்தை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி பட்டையா போட்டுக்குவாங்க. ஜோர நெத்தி நிறைய விபூதி. சரிப்பா, விபூதினா என்ன? விபூதி மேலான அனுபவம். விபூதின்னா என்ன மறந்துடக்கூடாது. விபூதின்னு கேட்டா அந்த சாம்பல் தாங்க விபூதின்னு சொல்லிடாது. விபூதினா மேலான அனுபவம் என்று பொருள். அந்த மேலான அனுபவத்தை இங்க நான் பெற்றேன் என்பதற்கு அடையாளம் தான் விபூதி பட்டை அடிக்கிறது. இப்ப நான் பட்டை அடிக்கலைன்னா இப்ப அது வேற. நான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதனால நான் சின்னங்களை அணிய வேண்டாம், இங்க தூசி விழுன்றதுனால கண்ணாடி போட்டு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அதனால இப்ப அந்த மேலான அனுபவம் பெற்றிருக்கிறேன், பெற வேண்டும் என்பதற்கு அடையாளம் சொன்னார்களே, விபூதி அணிகிறவங்கெல்லாம் இங்க உணர்வு பெற்றீங்களா? அடுத்த இங்க பொட்டு வச்சுக்கிறீங்களே, நாமம் போட்டுக்கிறீங்களே, அது இடகலை பிஞ்சலையை உணர்த்துறதுக்கு வெள்ளைக்கோடு போட்டாங்களே, அதை போட்டுக்கிட்டீங்களே, நடுவுல சிகப்பு கோடு ஒண்ணு போட்டாங்களே, அதுக்கு பேர் சுழிமுனா நாடின்னாங்க. அப்ப சுழிமுனையில் தான் பிறந்து தூண்டுவதும் எக்காலம்னு பத்திரகிரியார் போன்றவங்க எல்லாம் பாடினாங்களே, நீங்க சுழிமுனையில புருவ மத்தியில ஆகின சக்கரம், கண்புருவ போட்டு, நெற்றிக்கண், சுழிமுனா நாடி, லலாடஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல உணர்வை பெற்றீர்களா என்பது உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சொல்லிட்டு. அப்ப குரு வழிபாடா இருந்தாலும் புருவ மத்தியில உணர்வு வந்திருக்கணும். மந்திர வழிபாடா இருந்தாலும் புருவ மத்தியில உணர்வு வந்திருக்கணும்.
யோகா பண்ணாலும் மூச்சு பயிற்சி பண்ணாலும் புருவ மத்தியிலே உணர்வு வந்திருக்கணும். அப்ப புருவ மத்தியிலே உணர்வு சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவதும் எக்காலம். அதைத்தானே நெற்றிக்கண். யாரு யாருக்கு நெற்றிக்கண் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமானுக்கு. அப்ப முக்கண்ணர்ன்றீங்க, நமக்கும் இங்கே இது ஞானக்கண் என்று பெயர். அப்ப அந்த சுழிமுனையிலே உணர்வை பெற்றுவிட்டா குண்டலினி சக்தி விந்துநாதம் அங்க மேல வருதான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பல பேருக்கு இது ஒரு இயல்பான ஐயம் இருக்கும், நான் அறிவேன். இது என்ன ஐயம் இருக்கும்? அது எப்படிங்க விந்துநாதம்னு சொல்றீங்க, ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரின்னு, அது அப்படியே மேல வருதா முதுகு தண்டு வழியான்னு ஒரு நியாயமா நீங்க கேள்வி கேட்கணும். இந்த கேள்வியை நான் என்னுடைய இளமை பருவத்துல கல்லூரியில படிக்கும்போது எனக்கு வேதாதிரி மகரிஷி அவர்கள் தான் குண்டலினி யோகம் தீட்சை கொடுத்தார். புரியுதுங்களா? அப்ப அதுதான் தீட்சை என்றார்கள். அது ஸ்பர்ச தீட்சை, தொட்டு கொடுக்கிறது. குரு தன்னுடைய ஆற்றலையும் சேர்த்து மூலாதாரத்திலிருந்து எழுப்பி கொண்டு வந்து புருவ மத்தியில தொட்டு கொடுத்தாங்க. இது பேரு ஸ்பர்ச தீட்சை. நூல்கள்ல இருக்கு. முறையா குரு மூலமாக தொட்டு கொடுக்கிறது. அதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு பழமொழியே இருக்கு. புரியுதுங்களா? தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு பழமொழியே இருக்கிறது. எனவே அந்த தீட்சை முறை வலியுறுத்தப்பட்டது. எத்தனை பேர் தீட்சை எடுத்தோம்? இங்க புருவ மத்தியில உணர்வு பெற்றோம். எல்லாம் நாம போட்டுக்கிட்டோம், பட்டையா போட்டு வச்சுக்கிட்டோம், விபூதியும் நெத்தி நிறைய போட்டு காது வரைக்கும் போட்டுக்கிட்டோம். ஆனா இங்க உணர்வை பெற்றிலேன் என்று சொன்னால் ஆற்றல் ஆறாவது மையத்துக்கு வரலைன்னா பயனில்லை. அது ஆற்றலாக மாற்றும் கலையை நீங்கள் அறியவில்லை என்று பொருள். மூலாதாரத்தில் செக்ஸுவல் கிளான்ஸ் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலையாகிய யோகம் தேவைப்படுகிறது என்பதை இன்ற அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா, வயசுக்கு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளை பெற்றுக்கிட்டா அந்த விந்து சக்தி நாதத்துக்கு வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு தானே. எப்படி தாவரத்தினுடைய விதை நெல்லை ஆற்றலாகவும் பயன்படுத்தினோம், அடுத்தது கிரியேட்டிவாகவும் பயன்படுத்த விவசாயத்துக்கு பயன்படுத்தவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ரெண்டு வகையில அந்த தாவரத்தினுடைய வித்தாகிய விதை நெல், இல்ல கோதுமை, இல்ல வேற ஒரு தாவரத்தினுடைய வித்து கொட்டை பருப்பு, அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது இல்லைங்களா? துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே அதுக்குள்ள ஆற்றல் அடங்கி இருக்கிறது. மண்ணில் போட்டா முளைச்சிடும், அது சாப்பிட்டா செரிச்சு எனர்ஜி ஆயிடும். இப்ப நம்முடைய குண்டலினி சக்தியை எனர்ஜி பர்பஸ் பயன்படுத்துறதுக்கு தெரியாத போது அது அடுத்தது மையமாக்கிய ஏழாவது மையமாக்கிய மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பின்னல் கிளாண்டுக்கு உயர்ந்து யோகாவில் என்ன ஆகும்னா ஆக்னை துரியம் என்ற ஏழாவது மையம் வேலை செய்ய தொடங்குற போது நம்முடைய மூளையினுடைய செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. புரியுதுங்களா? வி கேன் ஃபீல் தட். யோகா பண்ணா நம்முடைய மூளையினுடைய செல்கள் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆகிறது நம்ம உணர முடியும். வழக்குன்னு அப்படியே அது செயலுக்கு வரும். அப்படி மூளையினுடைய செல்கள் எல்லாம் நல்ல முறையில செயல்பாட்டுக்கு வருகிறதோ அல்லது ஒன்றி சிந்திக்கிற பயிற்சி பழக்கத்துல இயல்பாகவே அந்த மனிதர் நல்ல எதையும் நுணுகி சீர்மையா அமைதியா சிந்திக்கிறோம். அப்ப அந்த அமைதியா சிந்திக்கணும்னு சொன்னா பதற்றத்துல இருக்கக்கூடிய மனிதனுக்கு யோகம் நிலைப்படுவதில்லை. அமைதி நிலை பயின்றவனுக்கு யோகம் செயல்படுகிற போது வெற்றியாகிறது. அதுதான் சிறப்பு. அப்ப 5 புலன்களையும் ஆளுமை பேற்றுக்குரிய மையம் ஆகினைன்னா உத்தரவிடுதல். ஆகினைன்னா உத்தரவிடுதல். கமாண்டிங் பிளேஸ் எதுன்னா புருவமத்தி தான். அப்ப இங்க தியானம் பண்ணா புலனடக்கம் கிடைக்கும். கிடைச்சே ஆகணும். அதுதான் முதல் ஸ்டேஜ். கிடைக்கும்னா கிடைக்கும் தான். நீங்க பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்ப புலன்களின் மீது ஆளுமை, அதுதான் ராஜராஜேஸ்வரின்னு சொன்னாங்க. அப்பான ஒரு 5 சென்சஸ் அங்க விழிப்புணர்வும் கண்ட்ரோலும் புலன்களின் மூலமாக உலகத்தை தொடர்பு கொள்வதில் ஏற்படக்கூடிய புலனடக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இந்த புலனடக்கத்துக்குரிய மையம் இதுதான். இப்ப துரியம் என்பது அறிவியல், யோக நித்திரை, தூங்காத தூக்கம், பேருறக்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய திருவடி, பிரம்மப்புழை, தாடலை, சகசிரகாரம் என்று சொல்லக்கூடிய பெருநிலை யோகம். இப்ப இந்த யோகாவை பத்தி யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில 25 வயசுக்குள்ள தெரிஞ்சு முடிக்கலையோ, இல்லை இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷனே தர்றேன்.
30 வயசுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சவங்க தான் அடுத்தா போல ஜெனரேஷன் கொடுக்கும்போது இங்க நம்ம ஜெனடிக் சென்டர் தூய்மையாகும். ஜெனடிக் சென்டர்னா கருமையம் என்று பெயர், தமிழ்ல கருமையம் என்று பெயர். இப்ப கருமையம் தானே மூலாதாரம், கருமையம் தானே விந்துநாதம். அது தூய்மையாகிறது எப்படி? இது நமக்கு வேணுமா வேண்டாமா? கருமையம் தூய்மையாவது எப்படி அப்படின்னா, யோகா செய்ய செய்ய மன ஒருமை, மன வலிமை, நல்லனவற்றை செய்யக்கூடிய தெளிவு, அல்லனவற்றை ஒதுக்கக்கூடிய தெளிவு, இந்த ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சி போச்சுன்னா அவன் வாழ்க்கையில வெற்றி தாங்க. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா வில் பவர்னு பேர். அப்ப வில் பவர் மன வலிமை பெற்றுவிட்டால் that man can obtain many more things in our life, such as எப்படி ஒரு இளையராஜா இசை ஞானி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ரமணருடைய டிவோட்டி, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அவர் அந்த தியானத்துல உள்ளுக்குள்ள அந்த தனக்குள்ள நிக்க பழகினாரு. உள்ளுக்குள்ள அந்த கிளாண்டு இயங்கும். அப்ப அது சயின்டிஸ்டுக்கோ, நல்ல கவிதை எழுதுறவங்களுக்கோ, யோகா பண்றவங்களுக்கோ, சிந்தனையாளர்களுக்கோ, புரியுதுங்களா? அப்ப குண்டலினி சக்தி தாமாக எழுந்து அங்கே இயங்க ஆரம்பித்து விட்டார். மனிதனுடைய மூளையினுடைய இயல்பான ஓட்டம் இயக்கம் இருக்கிறது பாருங்கள். அந்த இயல்பான நிலையிலிருந்து அப்பாற்பட்ட சக்திகளை பெற முடியும் என்பதுதான் யோக நூல்கள் சொல்லுகிற பேருண்மை. இந்த அப்பாற்பட்ட சக்திகளை பெறுவதை பற்றி அதை ESPன்னு சொல்லும். அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய. இதை சயின்ஸ் என்ன சொல்லிடுதுன்னா, இதை பற்றியெல்லாம் நாங்கள் லேபில் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. இது புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். எங்களுக்கெல்லாம் புலன்களால கண்ணால காணப்படுதா, காதால கேட்கப்படுதா, கையால உணரப்படுதா, மூக்கால வாசனை தெரியுதா, சுவையில தெரியுதான்னு 5 சென்சஸை பொறுத்த வரையில பஞ்சபூதங்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சா லேபில் உணர்ந்தாதான் சயின்ஸ் ஒத்துக்குது. ஆனா இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சயின்ஸே கைவிட்டுருது. என்ன சொல்லுது? ESPன்றாங்க, எக்ஸ்ட்ரா சென்சுரி, புலன்களால உணரப்படாத விஷயங்கள்னு சொல்லப்படுகிறது. அப்போ புலன்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை விஞ்ஞானம் கைவிட்டு விடுகிறது. அதை பேசியதுதான் மெய்ஞானம், அதுதான் யோகக்கலை. அதுலதான் குண்டலினி யோகம் நம்ம உடம்புல இருக்கு. விந்துநாதம் இருக்கா? யாருக்காவது இல்லைன்னு சொல்லுவீங்களா? இருக்கு. ஆனா அது திட்பம் பெறுவதில்லை. என்ன, நம்ம தான் இங்க பயோ கரண்ட் ஜீவகாந்தத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்குமே. செலவு மட்டுமே ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்க இருந்து ஆற்றல் பெறுவது? அப்புறம் எங்க சக்கராசை எங்கிறது? புரியுதுங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள்னு இருக்கா இல்லையா? அதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகியனின்னு சொல்றோமா இல்லையா? அதைத்தானே செக்ஷுவல் கிளாண்ட்ஸ், அட்ரினல் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, பினியல் கிளாண்டுன்னு இங்க மெய்ஞானமும் ஒப்பிட்டு விளக்கி இருக்கிறது. எனவே இந்த உண்மைகளை எல்லாம் அன்றைக்கே சித்த பெருமக்கள் அறிந்திருந்தார்கள். அப்ப இன்றைக்குதான் விஞ்ஞானம் பேசுகிறது. அப்ப சித்தர்கள் பெரியவங்களா, விஞ்ஞானிகள் பெரியவங்களா? அப்ப விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட நம்ம உடம்புடைய சக்கராசம் அதுல ஆற்றலை பெற்று தியானம் செய்கிற போது அப்பாற்பட்ட ஆற்றல்களை பெற முடியும். அதாவது வில் பவர்னா இப்ப பிறர் மனதை ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கு பேரு தாட் ரீடிங்னு பேர். அவங்க என்ன நினைக்கிறாங்க தகவல் இருக்கவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் மனசுல என்னது ஓடுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா நாம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்க முடியும். இதெல்லாம் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசத்துலயும் வருது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நான் இதை பற்றி எல்லாம் படிக்கிற காலத்திலேயே ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் என்னன்னு கேட்டா, நம்முடைய மனோசக்தியினால அவங்களுடைய மனதை ஸ்டடி பண்ண முடியும், தன்வசப்படுத்த முடியும், அவங்கள நாம இயங்க வைக்க முடியும். இது போல அப்பாற்பட்ட ஆற்றல்களை பெற முடியும் என்று பேசிய சித்தர்களுடைய ஞானம் தான் குண்டலினி யோகத்தினுடைய பெரும் பேரு. எனவே குண்டலினி யோகத்தை இதுவரையில செய்யாதவங்கெல்லாம் பாவம், இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குன்னே தெரியலையேங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு தான் குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பு என்ற பெயரில்
இன்றைய உரை நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். இந்த சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிகழ்வின் மூலமாக நீங்கள் எல்லாம் ஒரு சீரிய பேருண்மையை இது சமுதாயத்திற்கு பகுத்தளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவேதான் இன்றைய இந்த தலைப்பு உங்களுக்காக சிறந்த வகையில நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பேருண்மையாகும். அந்த பேருண்மைகளை எல்லாம் நீங்களும் உணர்ந்து உங்களுடைய ஆற்றல் மேம்பட்டு வாழ்க்கையில வளம் பெற வேண்டும் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு சிறப்பான நல்லதொரு தலைப்பு குண்டலினி யோகத்தின் சிறப்பு என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்று நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது அடுத்த ஜெனரேஷனுக்கு இளைய தலைமுறையினருக்கு சென்று சேர வேண்டிய மிகச் சிறப்பான ஒரு விஷயமாகும். இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்தவாறு பிறருக்கும் வழங்குங்கள். அப்படி வழங்குகின்ற ஒரு பெருநிலையில உங்களுடைய அறிவின் ஆற்றல் மேம்படும். அதாவது அதிமேதாவி தன்மை, சீனியாசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பேருண்மைகள் எல்லாம் உங்களுக்குள் கிடைக்கப்பெறும். அப்பொழுது மனிதன் மாமனிதன் ஆகிறார், மாமனிதன் ஞானி ஆகிறான், ஞானி சித்தர்களாக மலர வாய்ப்பிருக்கிறது. எனவே நாமும் ஞானியாக மலர முடியும் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே குண்டலினி சக்தி என்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அது வெறும் விந்துநாதம் மட்டுமல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை பேற்றுக்காக மட்டுமே பேராற்றல் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கவில்லை. அந்த பெருங்கொடை நம்முடைய அதிமேதைத்தனம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆங்கிலத்தில் ஜீனியாசிட்டி, இப்போ கூட சொல்றாங்கல்ல ஐக்கியூன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நுணுகி சிந்தித்து உயரக்கூடிய பேருண்மைகளை எல்லாம் அறியக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே உணர முடியும். அதை சித்தர்கள்லாம் அனிமா லகிமா கரிமா ஈசத்தும் வசித்தும் பிராகாமியா என்றெல்லாம் பெற்றிருந்தார்கள் என்று அறியப்படுகிறோம் இல்லையா. அப்படி அப்பாற்பட்ட ஆற்றல்களை நாமும் பெற முடியும், நாமும் ஞானியாகலாம். யோகம் நம்மை உயர்த்தி கொடுக்கும், நம்முடைய அறிவின் மேதைத்தன்மையை மேம்படுத்தி கொண்டு ஓய்வு பெற்று சிறப்பமாக என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு சிறப்பான ஒரு நல்ல தலைப்பிலை பேசுவதற்காக வாய்ப்பளித்த சிவ அன்பே சிவம் குழுவினுடைய பொறுப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் முறையாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலே மகர்ஷியிடத்துல யோக தீட்சை பெற்றது. நான் மனவளக்கலையை பேராசிரியராக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறேன். அத்துணை பெயர்களும் மேம்பாடுகளையும் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிறந்த ஒன்று, அடையப்பட வேண்டிய ஒன்று, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு நல்ல ஒரு தலைப்பிலே பேசிய ஒரு பெரிய நிறைவு மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க கொட்டி கொட்டி அள்ளி கொட்டி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு எளிமையா கொடுத்துருக்கீங்க. அதுதான் விஷயம், ஹைலைட்டே அதுதான். குண்டலினி யோகான்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆமா, பிரம்மம் அதுதான். ஆனா அதுக்காக அதிக தூரமா வச்சுட்டு அதுகிட்ட போகாம இருக்கிறதும் தவறு. இது எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறது தான் எளிய முறை குண்டலினி யோகமாக உட்கார வச்சு 20 நிமிஷத்துல தீட்சை கொடுத்துருவாரு வேதாந்திரி மகரிஷி. அப்ப நாம முறையா பயிற்சி பண்ண நாமும் அந்த பெருநிலைகளை அறியலாம், உணரலாம், நாமும் ஞானியாக மலரலாம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. ரொம்ப அபூர்வமான ஒண்ணு, ரொம்ப தூரமான ஒண்ணுன்னு பேசியே தான் தூரமாவே வச்சிருக்காங்க. யாரும் அதுக்குள்ள போறதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் உள்ளங்கள், அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும்,
குண்டலினியும் எடுத்துக்கிட்டாங்கன்னா பயிற்சி பண்ணாங்கன்னா மேன்மை அடையலாம். மேதைத்தன்மை கிடைக்கும், ஜீனியாசிட்டி கிடைக்கும். யாராவது கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். மாசிலாமணி சார், பத்மாமா, எளிமையா ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. குண்டலினி அதை பத்தி இவ்வளவு சிறப்பா ரொம்ப எளிதா சொல்ல புரியுற மாதிரி சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சந்தோஷங்க. வேற எப்ப என்ன டவுட்னாலும் என் நம்பரை பாலகிருஷ்ணன் கிட்ட வாங்கிக்கோங்க. முந்தியெல்லாம் போஸ்டர்ல போடுவாங்க, நீங்க அவர்கிட்ட வாங்கிட்டு என்னை தொடர்பு கொள்ளலாம், பேசலாம். நன்றிங்கய்யா, அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. தத்துவதியமா சொல்லவே வேண்டாம், ரெகுலரா என்னுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றிமா, வாழ்க வளமுடன். வேற ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி ஒண்ணு இல்லைன்னா முடிச்சுக்கல. கேள்வி ஒண்ணு இல்லைன்னா முடிச்சுக்கலாம். கேள்வி இருந்தா தொடரலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.